அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பித்தளை செம்பு பாத்திரங்களில் சுத்தப்படுத்துகிற பவுடர் எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் வாஷிங் சோடா எடுத்து வச்சுருக்கிறேன். வாஷிங் சோடான்னு சோடா ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இந்த சோடா ஏஸில் சின்ன சின்ன கட்டிகள் ஏதாச்சும் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் சலிச்சுக்குங்க. இதில் நான் பார்க்குறேன் கட்டிலாம் எதுவும் இல்லை. 50 கிராம் எடுத்துக்குங்க சோடா ஏஸு. அடுத்ததாக இதில் நம்ம இந்த சிட்ரிக் ஆசிட் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பற்றி நிறைய வீடியோ நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறையா ரா மெட்டீரியல் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். யூரியா டிட்டர்ஜென்ட்டில் எந்த மாதிரி யூஸ் ஆகுது, அல்ஃபாக்ஸ் 200 பயன்கள் என்ன, சிட்ரிக் ஆசிட் எதுக்காக யூஸ் ஆகுது, சால்ட்டு எந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் நிறைய ரா மெட்டீரியல் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த விவரம்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கெல்லாம் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சோடா ஏஸையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் சோடாவையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல இதில் 50 கிராம் வாஷிங் சோடா சேர்த்துருக்கோம். 25 கிராம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். மூணாவதாக இப்போ அடுத்ததாக நம்ம மூணாவதாக என்ன சேர்த்தணும் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடாவை சேர்த்தணும். 5 கிராம் சேர்த்தணும். இப்போ கடைசியாக இதுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்தணும். சிட்ரிக் ஆசிடு இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் இப்படியே போடல, இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சிட்ரிக் ஆசிட் பவுடரை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். மேடம் அப்படியே போட்டோம் அப்படின்னா அது அப்படியே நின்று போயிடும், குறைனையும் அப்படியே நிற்கும். அப்படிங்கிறதுனால நான் மிக்சியில் இதை நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. இதனுடைய அளவு என்ன அப்படின்னா 20 கிராம் போட்டால் போதும் சிட்ரிக் ஆசிடை. இதோட நம்ம கலரை சேர்த்தலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கலரையும் பெர்ஃப்யூமும் சேர்த்துக்கலாம். இது பித்தளை இந்த செம்பு பாத்திரங்கள்லாம் விளக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பவுட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.